சில வேளையில் நம்ம வீட்லயே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு சண்டை வந்துருச்சு. சில பேர் நான் அதை கேட்டிருக்கேன், ஏதாவது ஒரு கோபம் வரும்போது, சண்டை வரும்போது அந்த கதவெல்லாம் மூடிட்டு வா, வெளியெல்லாம் கேட்டுற போதுன்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு சங்கடமான நேரத்தில் யாராவது நம்மளை விசிட் பண்ண வந்தால் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதை பார்க்க விரும்ப மாட்டோம் நம்ம, இல்லையா? பவுல் சொல்றாரு, நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், கிறிஸ்துவோடு நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன், அந்த பகுதியை நான் ரொம்ப வெறுக்கிறேன், என்னையே நான் வெறுத்திருக்கேன். ஏன்னா என்ன நீங்க பார்த்தீங்கன்னா என்னையே அருவருத்துருவீங்க, அதனால நானே என்னை வெறுக்கிறேன். ஆனா நான் ஒன்றை பற்றி மேன்மை பாராட்டுறேன், அது என்ன தெரியுமா? நான் அல்ல, இப்ப கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். அதனால என்னை நான் வெளிப்படுத்துறதை விட நான் கிறிஸ்துவை தான் வெளிப்படுத்த விரும்புறேன். அதனால என்னுடைய சுயத்தை நான் ரொம்ப வெறுக்கிறேன், என்னுடைய சுயத்தை நான் வெறுக்கிறேன். என் மாம்சத்தின்படி நான் நடக்க நான் விரும்புறது இல்லை, என் பழைய மனுஷனை நான் வெளிப்படுத்த நான் விரும்புறது இல்லை. அதை நீங்க யாரும் பார்க்க வேண்டாம், எனக்குள்ள இருக்கிற இயேசுவின் ஜீவனை நீங்க பாருங்க, இயேசுவை பாருங்க, என்னை உயிரோடு எழுப்பினவர் அவர். என் பழைய மனுஷனை யாரும் என்ன பண்ணாதீங்க, பார்க்காதீங்க. அதை நான் என்ன செஞ்சிட்டேன்னா வெறுத்துட்டேன், என் மாம்சத்தின் காரியங்களை நான் வெறுத்துட்டேன், அதை அருவருக்கிறேன், அதை யாரும் பார்க்க வேண்டாம் அப்படி நான் விரும்புறேன். என்ன நீங்க பார்த்து என்ன புகழணும் அப்படின்னா என்ன புகழாதீங்க, என்கிட்ட ஒரு நன்மையும் இல்லை. என்ன புகழணும்னா எனக்குள்ள இருக்கிற இயேசுவை புகழுங்க. நான் நிற்பது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அல்லேலூயா. நான் இல்லை, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். அதை தான் நான் வெளிப்படுத்த விரும்புறேனே தவிர என்னுடைய மாம்சத்தெல்லாம் நான் வெளிப்படுத்த விரும்பல. எனக்குன்னு சொல்றதுக்கு மேன்மை பாராட்டு எனக்கு ஒன்றுமே இல்லை. அதனால நான் என்னைய வெறுக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் மேன்மை, மாம்சத்தின் பெருமை, ஜீவனத்தின் பெருமையை நம்ம வெறுக்கிற வரைக்கும் இந்த அடிக்ஷன்ல இருந்து நம்ம வெளியே வரவே மாட்டோம். என்னை எல்லாரும் பார்க்கணுன்ற ஒரு அடிக்ஷன் இருக்கு பாருங்க, அது வெளியே வரணும்னா முதலாவது நம்மை வெறுத்து இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும்.